அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ சைக்காலஜி தமிழில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். அதில் மனித மூளை சிறு அறிமுகத்தை பார்க்கலாம். நமது உடல் உறுப்புகளில் மிகவும் மர்மமானது மூளை, அதாவது வெரி காம்ப்ளிகேட்டட் மெஷின் இன் அவர் பாடி. நமது மூளையின் முழுமையான ஆற்றலை ஆய்வு செஞ்சால் நாம் நமது மூளையை முழுமையாக பயன்படுத்துகிறோமா என்ற சந்தேகம்தான் வரும். உடல் உறுப்புகளில் இதயத்திற்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்த மூளை நமது நினைவுகளை சேமிக்கிறது, ஆளுமைக்கும் அறிவாற்றலுக்கும் மையமாக திகழுது. நமது மூளை 60% கொழுப்பால் ஆனது. வேறு எந்த உறுப்புக்கும் இந்த அளவுக்கு கொழுப்பால் ஆனது இல்லை. அவனுக்கு ரொம்ப மண்ட கொழுப்பு என்று சொல்லுவாங்க. அதுவும் உண்மைதானோ? நமது மூளை வலியை உணராது, ஏனெனில் வலியை உணரும் வலிவாங்கிகள் மூளையில் இல்லை. எனவேதான் நமது மூளை மண்டையோட்டுக்குள் நகரும் போதும் உந்தும் போதும் நமக்கு அந்த வலி தெரிகிறதில்லை. மண்டையோட்ட கழற்றிவிட்டு மூளையின் அறுவை சிகிச்சை செய்யும் போது நாம் விழிப்பில் தான் இருப்போமா? வலிவாங்கிகள் இல்லாதால நமக்கு வலி தெரியாது. மருத்துவர்கள் ஏன் நம்மை விழிப்பில் வைத்து அறுவை சிகிச்சை செய்கிறாங்க என்றால், அப்போதுதான் மூளையின் அறிவாற்றல் செயல்பாடுகளை கண்காணிக்க முடியுமா? நமது மூளை 25 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யுது. அதாவது மின்சார பல்பை ஏற்றி வைக்கும் அளவுக்கு, அதாவது 25 வாட்ஸ் மின்சார பல்பை ஏற்றும் அளவுக்கு இந்த மின்சாரம் இருக்கும். சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் டியூப்லைட் என்றும், புத்தி கூர்மையுள்ளவர்களை குண்டு பல்பு என்றும் சொல்வது இதற்கு தானோன்னு தெரியல. பொருட்களை சரியா பார்ப்பதற்கு நம் கண்ணு மட்டும் முக்கியமல்ல, மூளையும் தான் உதவுது. பொதுவாக நமது கண்கள் பொருட்களை தலைகீழத்தான் பதிவு செய்யும். அதன் தலைகீழ் காட்சியை நேராக்கி இயல்பாக்குவது நமது மூளை தான். மூளையின் அளவு பெருசா இருந்தா அறிவாற்றலும் அதிகமாக இருக்கும் என்று நம்பிக்கை பலரிடம் இருக்கிறது. அவன் ரொம்ப பெரிய மூலக்காரன் என்று சொல்வதெல்லாம் சரியல்ல. ஆனா அது உண்மையில என்னன்னா, மூளையின் அளவுக்கும் புத்தி கூர்மைக்கும் தொடர்பு இருப்பதாக இதுவரை நிரூபிக்கப்படலை. ஆனா மூளையில் உள்ள சுருக்கங்கள் தான் அறிவுத்திறமையை அதிகமாக்குது என்று சொல்றாங்க. நமது மூளையில் உள்ள மெல்லிய நரம்பு இழைகள் 1,69,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டு பின்னி பிணைந்திருக்குது. இந்த நரம்புகள் தான் நமது உடல்ல அத்தனை பாகங்களுக்கும் தகவல்களை அனுப்புதான். டீனேஜ் பருவத்தில் 20 வயதுகளிலோ நமது உடலின் உள்ள உறுப்புகள் வளர்ச்சியை நிறுத்திவிடும். ஆனால் மூளை அப்படி அல்ல. நாம் நமது 40 வயதுகளில் இருக்கும் சமயத்திலும் நமது மூளை தன்னை மேம்படுத்திக் கொண்டே இருக்குமா? புதியவற்றை கற்கும் போதும் அவற்றை நமது மூளை ஏற்று பதிவு செய்கிறதா? நமது உடல் தளர்ந்து சோர்வாக உணரும் போது அதற்கு காரணம் மூளைதான். மூளை அப்படி சோர்வாக உணரும் போதுதான் நமது உடலும் சோர்வாக உணருது. நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 70,000 விஷயங்களை நாம் சிந்திக்கிறோம் என்று சொல்றாங்க. நீங்க எப்போதாவது அதிவேகமாக சிந்திப்பதாக உணர்ந்திருக்கிறீங்களா? ஒரே சமயத்தில் 2 விஷயங்களை சிந்தித்திருக்கிறீங்களா? நமது மூளை மணிக்கு 418 கிலோமீட்டர் வேகத்தில் தகவல்கள் பரிமாறுவதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நமது மூளையில அளவு வளர்வதே இல்லை. பிறக்கும்போது எந்த அளவுல இருந்தோமோ, பிறக்கும்போது மூளை எந்த அளவுல இருந்துச்சோ அது போலதான் இருக்குதுன்னு சொல்றாங்க. கடைசி வரை அது வரை தான் இருக்கணும். பிறந்த குழந்தையின் தலை அதன் உடலை காட்டிலும் பெரிதாக இருப்பதை கவனித்தா இது புரியும். மூளை எப்போதும் வேலை செய்வதை நிறுத்துவதே இல்லை. நாம் விழித்திருப்பதை காட்டிலும் தூங்கும் போது அதிவேகமாக சிந்திக்குமோ. அதாவது ஒரு நாளைக்கு சரியான நேர அளவுக்கு நம்ம தூங்கணும். அப்போதான் மூளையை ரொம்ப சிந்திக்க விட முடியும்.
நமது மூளை நமது எடையில 2% எடுத்துக்கொண்டு நமது ஆற்றலில் 25% உபயோகித்துக் கொள்கிறது. ரொம்ப சொகுசு பேர்வழி. நமது மூளை ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தது. அது நம்மிடம் தந்திர விளையாட்டுகளையும் விளையாடுது. உதாரணத்துக்கு நம்ம நிறைய சொல்லலாம். அதாவது நம்ம நினைக்கிறது வேறு, நம்ம உடல் செய்கிறது வேறாக இருக்கும் சில நேரங்கள்ல. நாம் உயிர் வாழ நமது மூளையின் ஒரு பகுதி போதுமானது. மூளை அற்புதமானதுங்க. மூளையின் ஒரு பகுதி சேதமடைந்தாலும் சேதமடையாத பக்கத்து மூளை சேதமடைந்த பக்கத்தின் செயல்பாடுகளை தனக்குள் இணைத்து கொண்டு சேர்த்து அதற்காக வேலை செய்யுமா. மூளை தனது செயல்பாட்டுகளுக்காக வினாடிக்கு 1,00,000 ரசாயன விளைவுகளை சந்திக்கலாம். பொருள்களை சிந்திப்பது, பொருள்களை நினைவுபடுத்துவது, கம்ப்யூட்டர்ல டைப் செய்வது என்று மூளை பல வேலைகளை ஒரே சமயத்தில் செய்யும். நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, வயதில் தவழும் போது மூளையின் அணுக்கள் வளர்ச்சியை நிறுத்துகின்றன. அதன் பிறகு அணுக்கள் வளர்வதே இல்லையா. அதன் பிறகு ஒன்று அணுக்களின் எண்ணிக்கை குறையும் அல்லது நிலையாக இருக்கும். கர்ப்ப காலத்துல பெண்களின் மூளையின் அளவு சற்று சரிவாக இருக்குமா, சற்று குறையுமா. இது உண்மை. குழந்தையை பிரசவித்த 6 மாதங்கள் கழித்தே அந்த பெண்ணின் மூளை பழைய நிலைக்கு மாறுமா. ஒருவருடைய வாழ்நாள்ல அவருடைய மூளை 1000 லட்சம் கோடி தகவல்களை சேமித்து வைக்குது. இந்த தகவல்களின் எடை 1 டன் இருக்குமா. Thanks for watching. Please subscribe our YouTube channel.